அவர் ஒய்ஃப் சம்சாரம் பழனியம்மாள் டீச்சர். அடுத்தடுத்த வகுப்பு. சண்டக்கவி பேசுவார் அவரா? ஆசிரியர் மாறிட்டேன். இல்ல அவர் சண்டக்கவி பேசுவார் அவரா? ஆமா ஆமாங்க, முத்தமிழ் நண்பன் வேலுமணி கவுண்டம்பாளையம் வேலுமணி ஆசிரியர். அவருடைய சம்சாரம் பழனியம்மா, 2 பேரும் ஒரே பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாங்க. சரி. நான் குப்புசாமி சார்கிட்ட இருந்து இவர்கிட்ட வந்துட்டேன். அது எப்படி மாறிச்சு என்னங்கிற நினைவெல்லாம் இல்ல. வகுப்பு மாறி இருக்குமா? வகுப்பு மாறிட்டுனா அது எப்படின்னு தெரியல. மொத்தத்தில் ஆசிரியர் மாறிட்டு பசங்களை மாறிட்டு அல்லது நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்னன்னு தெரியல. அது சரியான நினைவு இல்ல. ஏதோ ஒரு மாற்றம். ஆமா. அப்ப அவர் அந்த பாட்டு புத்தகத்தை வாங்குறாரு. நான் வாய்ப்பாடு வாங்கியிருக்கலாமா இதை வாங்குறதுக்கு, இதை வாங்கிட்டு அப்படின்ட்டு சரி நான் மறுபடியும் தரம் போன்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு. இவரு தருவார்னு பார்த்தா தரமாட்டேறாரு. இன்னும் என்னென்ன பாட்டு புத்தகம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ மன்னாதி மன்ன எனக்கு நல்லா நினைவு இருக்குது. மன்னாதி மன்ன பெரும்பாலும் எம்ஜிஆருடைய பாடல்கள் தான் வச்சிருப்போம். அப்புறம் அந்த புத்தகத்தை எல்லாம் கொண்டுகிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்புறம் கொண்டு போய் கொடுத்தா எல்லாம் வாங்கிக்கிட்டாரு, வாங்கி வச்சுக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல நான் அழுகிறேன், எனக்கு பாட்டு புத்தகம் எல்லாம் வேணுங்க, முதல்ல பாட புத்தகத்தை படிடா அப்படிங்கிறாரு. அப்புறம் ஆசிரியர் பாட புத்தகத்தை படி, மற்ற நேரத்துல நீ பாட்டு புத்தகம் படி அப்படின்னு சொல்லி நான் பாத்துட்டு தரேன் அப்படின்னு ஒரு 2 நாள் கழிச்சு எல்லா புத்தகத்தையும் கொடுத்துட்டேன். சூப்பர் சூப்பர். ஆனா சொன்னார், பரவாயில்ல பாட்டு புத்தகம் எல்லாம் வாங்கி படிக்கிறீங்க அப்பவே. ஏன்னா புத்தகத்தின் மீதான ஒரு ஆர்வம் இப்போ எல்லாமே இயல்பா வரக்கூடியதா அப்படிங்கறது, அது புத்தகத்தின் மீதான ஆர்வம் தனியவே இல்லை, அப்பவே வந்துருச்சு. கண்டிப்பா. கதைகள் படிக்கிறது இதெல்லாம் இப்படி இருக்கும்போதுதான் அரசியல் அந்த காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்சாயத்து தேர்தல் தான் எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அந்த தேர்தல் நம்ம ஸ்ரீமா சேதுராம பாலசுப்ரமணியம் சொல்லி அவர் பம்பரம் சின்னத்தில் நிக்கிறாரு, திமுக. என்னுடைய தாய் மாமா அப்புக்குட்டின்னு சொல்லி டீ கடை வச்சிருப்பாரு, அவரு திமுக. சரிங்க. அதனால நாமளும் அந்த திமுக சார்ந்த இதுலதான் இருக்கிறோம். என் பக்கத்து வீட்டுக்கார அவரு அந்த சுப்ராவ் அண்ணா அவரெல்லாம் திமுக தான். ஆனா எங்க பகுதி பூரா கம்யூனிஸ்டுகள், ஜீவா தெருன்னு பேரு, எல்லாருமே கம்யூனிஸ்ட். எனக்கு அடுத்த வீடு சித்தையும் அந்த முருகேச உங்க அப்பா, அவரு திமுக. நாங்க இந்த 3 வீடு மட்டும் திமுக. ஒரு 2 வீடு தள்ளி அந்த முறுக்குக்காரர் நாச்சி முத்துன்னு அவரு திமுக. சரிங்க சரிங்க. இந்த பகுதியில யாரு திமுக இல்ல, எல்லாரும் பெரும்பாலும் கம்யூனிஸ்டுகள் தான். நாச்சி முத்துங்க ஐயாங்கிறது கங்காதரனுடைய அப்பா. கங்காதரனுடைய அவங்க அப்பா. அந்த கோயில் ஒட்டி இருக்கும் வீடுங்க, அவரு திமுக. சொல்லுங்க. திமுகவினர் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில விரல் விட்டு எண்ணக்கூடிய இருப்பாங்க. அந்த திமுக வேட்பாளரா சேதுராம பாலசுப்ரமணியம் போட்டியாரு. அப்பவெல்லாம் உங்களுக்கு கட்சி சின்னம் கொடுக்க மாட்டாங்க, அவருக்கு பம்பரம் சின்னம் தர்றாங்க. இல்ல என்ன காரணம்? உள்ளாட்சி தேர்தலா இல்ல பேரூராட்சி தேர்தல் தான். கட்சி சின்னம் கிடையாது. வார்டு மெம்பர். ஆமா, வார்டு மெம்பர். எங்க வார்டுல பாத்தீங்கன்னாக்க VS ரங்கசாமி அவரு மயில் சின்னத்துல போட்டிடுறாரு, கம்யூனிஸ்ட். ஆமா, ஆனா மயில் சின்னம். தலைவர் ஸ்தானத்துக்கு அப்படின்னு அந்த செவுத்துல காவிக்கல்ல எழுதி இருக்கிறது ஞாபகம் இருக்குது. தலைவர் ஸ்தானத்துக்கு கே கஸ்தூரி அவர்களுக்கு ஊசிநூல் சின்னத்திலும், 6வது வார்டு அபேட்சகர் பதவிக்கு VS ரங்கசாமிக்கு மயில் சின்னத்திலும் வாக்களிங்கன்னு எழுதுறாங்க. 2 ஓட்டு போடணும். ஆமா ஆமா, 2 ஓட்டு. இன்னொருத்தர் சுப்பையன் சொல்லி அவரு SS சுப்பையன், அவரு நாற்காலி சின்னத்தில் நிக்கிறாரு எங்க வார்டுலயே. ஆமா. அப்புறம் கடிகாரம் சின்னத்துல சீனிவாசன், அந்த சின்னசாமி அவங்க அப்பா நிக்கிறாரு. தேர்தல் நல்லா நம்ம இவரு சுப்பராய கொக்கு சின்னத்தில் நிக்கிறார். கொக்கு அது பொது வேட்பாளர் மாதிரி மலியாரு எல்லாம் ஆதரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொக்கு சின்னத்துல போட்டிடுறாரு. தேர்தல் நல்லா உச்சகட்ட பரபரப்பா இருக்கும்போது இந்த தேர்தல் பக்கம் நம்ம கவனம் வருது. சரிங்க. நாம இந்த
சேதுராம சுப்பிரமணிக்கு வாக்கு சேகரிக்க எல்லாரும் கூட்டமா போகையில் நானும் கூட்டமா போயிட்டேன். என்ன வயசு உங்களுக்கு? வீட்டுல காணான்னு தேடுறாங்க. இல்ல தேர்தலுக்கு போறப்ப என்ன வயசு? அப்போ வந்து அதிகபட்ச வயசு பாத்தீங்கன்னாக்கங்க 10 அல்லது 11 வயசு தான் இருக்கு. புரியுது. அப்பவே அரசியல் மீதான இதெல்லாம் வந்துருச்சு. அந்த முருகன் ரைஸ் மில் இருக்கிற பக்கமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கல்லுக்கடை இருக்கு. மாரப்பம்பாளையம் அங்க ஒருத்தர் இருளப்ப நாடார் அப்படின்னு சொல்லிங்க. சரி. நல்லா பாகவதாட்ட அதை ஜிப்பா போட்டுக்கிட்டு காதுல கடுக்கன் போட்டுக்கிட்டு அவர் தோற்றம் ஒன்னும் பார்த்தா இந்த திரைப்படங்கள்ல வர்ற ஒரு மிடுக்கான தோற்றம் இருளப்ப நாடார் பார்த்தா இதா இருக்குங்களா? அவரும் போட்டிட்டு இருக்கிறார். சரிங்க. ஆனா அவருடைய சின்னம் எனக்கு நினைவில்லை. அநேகமா கடிகார சின்னம்னு அவங்க இவர் சேதுவுக்கு ஆதரவுனால அந்த மாரப்பம்பாளையம் அப்பதான் முதல்ல போறேன் அந்த ஊருக்குள்ளேயே. திரும்ப வர தனம் தெரியல, இருட்டாகுது. ஆமா, வீட்டுல எல்லாம் எங்கெங்கயோ தேடுவாங்களாட்டு இருக்குது. அந்த தகவலும் தெரியல. திரும்பி வர முடியாது. இவங்களோடவே தான் ஓட்டு கேட்டுக்கிட்டு இவங்களோடவே தான் சுத்துவானு. ஓட்டு கேட்க போனாலும் திரும்பி வர முடியல. திரும்பி வர தெரியல. இது மாதிரியான மின் விளக்கு வசதிகள் எல்லாம் கிடையாது இல்லைங்க. ஞாபகம் இருக்கு, பெட்ரோமக்ஸ் லைட் ஒண்ணு பதிக்கிட்டு தான் வீடு வீடா போய் கேக்குறாங்க. அப்ப நான் அவங்களோடவே ஓட்டு கேட்க போய். ஆமா. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய கலாபரம் ஆயிட்டது. நல்ல பையனை காணா அப்படின்னு எல்லாம் இதாகி எங்க அப்புக்குட்டி மாமாவில சைக்கிள் போட்டு தேடுறாங்க. பையனை காணா காணா அப்படின்னு ஊரு முழுக்க பயங்கர இது. அப்புறம் எல்லாம் ஓட்டு கேட்க வரையில எப்படி தகவல் தெரிஞ்சு வந்தோடனே நம்மள புடிச்சுக்கிட்டாங்க அங்க. எங்க மாமா அப்பவே 2 அப்ப எங்கடா போனேன். எங்க அம்மா வந்து இது ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா உறவினர் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு அரிக்கல் லைட் எரியுது. எல்லாம் முத்தாங்காட்டுக்குள்ள வந்து எங்க பெரியம்மா பெரியப்ப எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. பையனை காணா அப்படின்னு. அப்புறம் ஓட்டு கேட்க போயிட்டேன் அப்படின்னு. அது எனக்கு இன்னும் அது ரொம்ப இதா இருக்குது. காணாம போய் திரும்பி வந்து ஏன்னா திரும்பி வர தெரியல. அதுதான் காரணம். இல்லாட்டி வந்துருப்ப நேரமே. மாரப்பம்பாளையம் அப்பதான் நான் போறேன். அப்புறம் இதுல என்ன ஒரு இதுனாக்கா அந்த இருளப்ப நாடார் யாருன்னு நான் யோசிச்சு இப்ப சமீபத்துலதான் அந்த மாரப்பம்பாளையம் நண்பர்கிட்ட கேட்கும் போது அவர்தான் நம்ம இந்த இப்போ காலைக்கு செய்தியாளராக இருந்தாரு. இப்ப பாலிமர்ல இருக்கிறாரு மாணிக்கம். ஆமா. அவருடைய அப்பாரு தான் இருளப்ப நாடாராமா. அப்பதான் தெரிய வந்தது. அவருடைய அப்பாரு. அப்பவே வந்து அவரு நல்லா தோட்டம் துற சொந்தமா வச்சிருந்தாரு. சரிங்க. நாடார்களுடைய இதுக்கான பிரச்சனைகளுக்கு முன்னின்று எல்லாமே பண்ணுவாருங்களாமா இருளப்பா நாடார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய முகம் எனக்கு நல்லா சித்திரம் போல நல்லா நினைவுக்கு இருக்குது. சரி. இப்படி இந்த மாதிரி அந்த பால்ய வயதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு சிலர் வந்து எப்படின்னு தெரியாது, அவங்க முகம் வந்து நமக்கு சித்திரமா பதிஞ்சிடும். அப்புறம் அந்த தேர்தல் முடிவுகள் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு அணில் சின்னத்துல போட்டிட்டு ஞான சம்பந்தம் வெற்றி பெறாரு. இவங்க எல்லாமே தோத்துட்டாங்க. சரிங்க. அணில் சின்னத்துல போட்டிட்டு நான் ஞான சம்பந்தம் வெற்றி பெறாரு. ஏன்னா நமக்கு அவரு அந்த தேர்தல் முடிவை ஏத்துக்க முடியல. ஏன்னா வந்து நாம இது பண்ணா பம்பரம் சின்ன இதாகலையே அப்படின்னு நம்ம வேலை செஞ்சிருக்கிறோம். அவரு ஞான சம்பந்தம் பல்வேறு மீட்டிங்ல மற்ற இதுக்கு எல்லாம் சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப முற்போக்கான மனிதரா இருக்கிறார். ஞான சம்பந்தம் வந்துங்க நல்லா முற்போக்கானவர். அருமையான பேச்சாற்றல் மிக்க, கிராம மேம்பாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு மறுபடியும் தெரிய வருது. இந்த மாதிரி நாம வந்து என்ன ஒரு இதை யோசிக்கிறோமோ அது பாத்தீங்கன்னா நிஜத்துல பாக்கையில அது வேற மாதிரி இருக்கு. தெரியாது, நேர் எதிராச்சு, அது தெரியாது. அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து அதெல்லாம் வந்து அரசியல் வந்து நம்ம வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துது. நம்ம மறுபடியும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் வெளியேறாரு. சரிங்க. அப்ப வந்து நான் பள்ளிக்கூடத்தை விட்டு அதுக்கு முன்னாடியே நானும் வெளியேறிட்டேன். அவ்வளவுதான்.
போது படிப்பு அப்படி யார் சொன்ன? நீங்க சொன்னீங்களா வீட்டுல சொன்னாங்களா? நானே முடிவு பண்ணிட்டு வீட்டுல போங்கிறாங்க. இல்ல நான் போக மாட்டேன். அது காரணம் என்னன்னாக்க, இந்த நோட்டு வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா கொண்டாடலையா. அப்போ வந்து ஒர்க் புக் அப்படின்னு ஒரு புக்கு, அந்த இங்கிலீஷ் புக்கு அதை வாங்கினா யாரையா ஒர்க் புக்கு கண்டா இங்க ஒன்னையுமே நோட்டைங்கானா ஒன்னைங்கானா வீட்டுல ஒண்ணும் வாங்கி தர மாட்டேறாங்க. அது எதுவும் வாங்கித்தான்னா வாங்கிட்டேன். ஏன் என்ன வாங்கி வரலையா? நான் இன்னைக்கு வாங்கி வரலைன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு வர வேண்டாங்கிறேன். அப்ப அவமானமா இருக்கு. ஆமா, எல்லாரும் முன்னிலையில அதை சொல்லும் போது அந்த பள்ளிக்கூடம் போகையிலேயே பாத்தீங்கன்னா அந்த டிராயரை வந்து ஒரு மூங்கில் இருக்கு, அந்த மூங்கில பட்டீர் நடிக்கிறது, அதுல இருந்து புகை பறக்கு, அந்த அழுக்கு போறது. அப்புறம் அதை இது பண்ணிக்கிட்டு கிடைக்கிற எண்ணெய தலையில தேய்ச்சிக்கிறது. அது வந்து கடலை எண்ணெயா இருக்கலாம், தேங்காய் எண்ணெய் இருக்கலாம், அல்லது தேங்காய் எண்ணெய் பாட்டுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலாசி தலையில தேய்ச்சிக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருந்தோம்னா அந்த எண்ணெய் ஒழுகிக்கிட்டு வருது, மூக்கு நேர் வருது. அப்படி எல்லாம் ஸ்கூலுக்கு போன ஞாபகம் எல்லாம் இருக்கு. நெதரான்னு தெரியாம தேய்ச்சிக்கிறது. அப்புறம் பள்ளிக்கூடம் விட்டு வந்தா யாருங்க நமக்கு டியூஷன் எடுக்கிறா, யாரு என்ன பாடம் நடத்தினான்னு கேட்கறதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் நெசவு இதை பத்தி இதே இருக்குது. அதுல வந்து அதிகாலையில பார்த்தோம் இருக்கும்போது இந்த அளவு சேம கொண்டு வர போடணும். எல்லாரும் வீட்லயும் அந்த குடும்ப தலைவர்கள் போடுவாங்க. நம்ம வீட்டுல பார்த்தா அப்பா இல்லாதனால அம்மா எந்தர்றா அப்படிம்பாங்க. எந்திரிச்சு வேண்டாம் வெறுப்பா எந்திரிச்சு அந்த பக்கத்து வீட்டுல போய் சுப்பிரமணிய வீட்டுல போய் சொல்லி அந்த அளவு சமையை தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு பாடியில போட்டு அந்த அளவு எல்லாம் போடணும். அந்த வேலை இதெல்லாம் இதா இருக்கும்போது அப்ப வந்து முதல் முறையா வந்துங்க நம்ம தோல்கார விஎஸ் நினைக்கிறேன், அவங்க எல்லாம் வந்துங்க விசைத்தறி கொண்டுட்டு வராங்க. மேடை கிட்ட கொண்டுட்டு வந்து அந்த தறி, அந்த மேடை வந்து அப்போ கண்ணப்பன் திறந்து வச்ச மேடை, அந்த மேடை கிட்ட இந்த தறியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. எல்லாரும் வேடிக்கை வாங்குறாங்க. அவெல்லாம் போய் இதுதான் விசைத்தறி, கரண்ட் ஓடும், சுவிட்ச போட்டா இது பாட்டுக்கு ஓடு, அப்படி எப்படின்னு அந்த கரண்ட் தறிய சுத்தி வந்துட்டு இருக்கிறோம். இந்த தறி நான் வந்து படிக்கும் போது என்னன்னாக்குங்க, இந்த திருமண வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப மேன கச்சேரி இது பண்ணுவாங்க இல்லைங்க. நாயன கச்சேரின்னு இல்ல, வந்து வீடுகள்ல தானே, இப்ப மண்டபத்துல எல்லாம் கிடையாது இல்லைங்க. ஆமா, கொஞ்சம் வசதியான வீட்லயும் வந்து நாதஸ்வரக்காரர் வரும்போது அந்த விரல் தட்டுறாரு இல்லைங்க, அத பாத்துட்டு நான் பெரிய ஆளானா இப்படி தமிழ் வித்துவானா அவன் நினைச்சுக்கிறேன். அது இந்த மாதிரி நிறைய இது பெரிய ஆளானா ஆகும்னு நினைச்சிருக்கிறேன் கற்பனை. அந்த ஆமா, அப்போ வந்து மிட்டாய் விற்பாரு, அவர் சித்திர மாதிரி மிட்டாய் வந்து கையில எல்லாம் வாட்சி கட்டும் போது நாம பெரிய ஆளானா இந்த பம்பாய் மிட்டாய் தாண்டா விற்கணும்னு நினைச்சிருக்கேன். அந்த அவர் வந்து இந்த பொம்மை கடியாரம் எல்லாம் கட்டி விடுவாரு, முகத்துல வந்து மீசி வச்சுட்டு ஓ அப்படிம்பாரு, காசு வாங்கிட்டு 5 பைசா வாங்கிட்டு. ஆமா, பெரிய ஆளாச்சுனாக்க இந்த மாதிரிதான் பம்பாய் மிட்டாய் வைக்கணும், அவ்வளவுதான், நம்ம இவ்வளவுதான், அவ்வளவுதான். அது மாதிரி இந்த தறி எல்லாம் பார்த்தோன்னு என்ன நினைக்கிறா, இந்த தறி தான் நாம ஓட்டணும், பழகிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. மெல்ல மெல்ல சிவகிரிக்குள்ள விசைத்தறிகள் வந்து நுழைய ஆரம்பிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் 60ஆம் நம்பர் சேலை, 40ஆம் நம்பர் சேலை, ஒவ்வொரு சொசைட்டியும் பாத்தீங்கன்னா ஏராளமான சேலை கைத்தறிகள் உற்பத்தி ஆனது. தனியா வீவர்ஸ், தனியார் வந்துங்க மாஸ்டர் வீவர்ஸ்னு சொல்லி ஒரு 10-20 பேர் சிவகிரியில வந்து தறிகளுக்கு நூல் கொடுப்பாங்க கைத்தறிக்கு. ஆமாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசுன்னு சொல்லி அந்த தனி டேங்க் கிட்ட அவரு ராசு ஆயுப்பு வீட்டு ராசும்பாங்க. ஆமாமாங்க, அவரு நூல் கொடுப்பாரு. கூப்பாரா சுப்ராயமொழியார் தான் ரொம்ப ஃபேமஸ். யாருக்கு இந்த நலிவுற்றைகளுக்கு எல்லாம் அவரு தான் நூல் கொடுத்து உதவுவாரு. சுப்ராயமொழியார் கூப்பாரா. அப்புறம் பள்ளத்தார் ஆரப்பம்பாங்க, அவரு நூல் கொடுப்பாருங்க. குட்டி பொம்மதியாரு
அப்புறம் வந்து நம்ம இவரு SMT மாரி பொம்மிலியார், அவரு பிரசிடண்டா இருந்தாருங்களே அவரு. அப்புறம் பண்ணாடியார் தான் ரொம்ப ஃபேமஸுங்க. பண்ணாடியார் அவரு சேலை நெய்யி கொடுக்கறது. இந்த மாதிரியான மாஸ்டர் வீவர்ஸ் வந்து சிவகிரிக்குள்ள நிறைய இருந்தாங்க. சரி சார். இந்த நிலையில வந்து பவர்லூம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது நம்ம இளைஞர்கள் இருக்கிறாங்களங்க, சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து அந்த மேல்நிலை படிப்போட சரி, அதிகபட்சமானவங்க, குறைந்தபட்சமானவர்கள் தான் வந்து அந்த படிப்பை முடிக்கிறாங்க. இந்த விசைத்தறிகள் வந்து அவங்கள முழுமையா ஆக்கிரமிச்சிருச்சு எல்லாத்தையும். ஒண்ணு ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி வளையம் எல்லாம் போய் முன்ன வந்து நம்ம இளைஞர்கள் வந்து இங்க இருந்து போய் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ரயான் சேலைன்னு. சரிங்க. அது சிவகிரிக்கே வந்தோடனே அந்த சிவகிரியில அந்த கொஞ்சமா அந்த கைத்தறி போட்டிருந்தவங்க அவங்க எல்லாம் வந்து கொஞ்சமா விசைத்தறிக்கு உட்படுறாங்க. அப்போ அந்த இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் வந்து நூல் போட போறது, பசங்க எல்லாம் பள்ளிக்கூடத்து பசங்க எல்லாம் தார் போட போறது, குடும்பத்துக்கும் கட்டாயம். ஆமா 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 வறுமை. அப்ப விரல் விட்டு என்ன கூடிய வகையில பாத்தீங்கன்னாக்க நம்ம கோல்காரு, BS, KR செல்லப்பன், அவர் NSP வரதராஜ், ஈரோடு பொன்னிச்சாமி, இவங்க தான் அதிகமா தறி அனப்பழத்தார் அப்படின்னு சொல்லி அவரு இவங்க எல்லாம் தான் தறிய. அப்ப வந்து நான் இதை விட்டு நின்னுகிட்டேன், பள்ளிக்கூடத்தை விட்டு நின்று தார் போட NSP வரதராஜ் மாமா அவரு ஃபேக்டரிக்கு போறோம். நம்ம அப்ப வந்து மோகன் அதிமுகல இருந்தாருங்க, மோகன் கான்ட்ராக்டர், மோகன் சுந்தர், கலை மோகன், அவரு ஆயுள் சண்முக சுந்தரம், அப்புறம் லாட்ரி லோகநாதன், ஒரு அம்பிகா சுந்தரமூர்த்தி, நாங்கெல்லாம் வந்து தார் போடுறது. இப்ப மாதிரி வந்து இப்ப தறி ஒற்றையிலே தார் போடுறாங்க. அப்போ அப்படி இல்ல, ஒரு மிஷினுக்கு 3 பேர் போடுவோம். 4 பாட்டுனா 4 பேர், 4 ஊசி ஒரே தான் போடுவோம். ஒரு மிஷினுக்கே 3 பேரு தாரு. இரவும் பகலும் தறி ஓடுறது. ஒரு தறிக்கு பாத்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. அதனால தார் போட்டுக்கிட்டே இருப்போம். பாவு வர்றது இருந்த போதிலும் நாம வந்து விரும்பி படிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த இவங்களோட டீ கடைக்கு கூட்டிட்டு போவாங்க தறி ஓட்டுறவங்க. அப்ப வந்து அந்த டீ கடையில போனோன்னு நம்ம அந்த பேப்பரை தான் எடுத்து வச்சு அந்த கன்னி தீவை பாக்குறது என்ன ஆச்சு. உங்களுக்கு வந்து அந்த இந்த தமிழ் இருக்கிற அத்தனையும் படிச்சிருவீங்க, அதாவது ஒன்னும் குழப்பம்லாம் இல்ல, எழுத்து படிக்காம தெரியாம. நாம படிப்பு கல்வி குறைவா இருந்தா அந்த வாசிப்பு வந்து நம்மள ரொம்ப இதாயிட்டது. பிழை இல்லாம எழுதவும் படிக்கவும் எடுத்து எந்த சந்தர்ப்பத்திலையும் வந்து வார்த்தைகளுக்கான தடுமாற்றமும் எப்பவுமே வந்ததில்லை. வரல இதற்கு இந்த வார்த்தை தான் அப்படிங்கிறது என்ன தொடர்ந்து வாசிப்பு. ஏன்னா இப்போ நிறைய படிச்சாலே தமிழ்ல தடுமாறிட்டு இருக்காங்க, உங்களுக்கு குறைவா படிச்சு நல்லா வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல ஒண்ணு சொல்றது என்னன்னாக்குங்க, அம்மா எல்லாம் வந்து அப்போ வந்து சந்தைக்கு போவாங்க இல்லைங்க. ஆமாங்க. வாரச்சந்தை தானே. இப்போ மளிகை கடைகள்ல எல்லாமே வாங்கிக்கிறாங்க, காய்கறிகள் எல்லாமே மளிகை கடையில வாங்கிக்கிறாங்க. அப்போ எல்லாம் அப்படி இல்லைங்க, வாரம் ஒருக்கா சந்தைக்கு தான். அந்த சந்தையில போய் கூடையில தான் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, பொட்டலமா வாங்கிட்டு வருவாங்க. சந்தை கூட வாங்கிட்டு வந்தோடனே அந்த பொட்டலத்தை எல்லாம் பிரிச்சு பாக்கு ஒரு பொட்டலம், அவங்க சீரகம் ஒரு பொட்டலம், கடுகு ஒரு பொட்டலம், இப்படி ஒவ்வொரு பொட்டலத்தை பிரிச்சு பார்க்கும்போது அந்த காகிதத்தை எல்லாம் சேகரிப்பேன் எடுத்து படிக்கிறதுக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தாம இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா தந்தி பேப்பரா இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா குமுதம் பழைய இருக்கு, ஒண்ணு ஆனந்த விகடன் புத்தகமா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தாம இருக்கு. அதையெல்லாம் வச்சு ஆர்வமா படிப்பேன். அதையெல்லாம் பாத்தீங்கன்னா தொகுத்து கூட வச்சிருப்பேன் இந்த வாரம் படிச்சது. அப்புறம் பக்கத்து வீட்லயும் போய் அந்த காயத்தை சேகரிப்பேன். அடேங்கப்பா. ஆமாங்க, அந்த காயத்துல என்ன இருக்குது அப்படின்னு. அப்ப வந்து அந்த முருகார் நாச்சிமுத்து வீட்டுல தினத்தந்தி ரெகுலரா வருங்க. அவங்க போய் கேட்டு வாங்கி அந்த அவரு அப்பவே பேப்பர் வாங்குவாரு அநேகமா. அப்புறம் தனியாசலம்னு ஏஜென்ட், சரிங்க, ஆறுமுகம் அவரோட பையன் தனியாசலம், அவர் ஒருத்தர் தான் மொத்த ஏஜென்ட்
மொத்த எல்லா தந்தி. அப்போ தினமலர் எனக்கு அப்ப நினைவு இல்லைங்க. தந்தி நல்லா நினைவு இருக்குது. தினமணி இருக்குதுங்க. நாத்திகம்னு ஒரு பேப்பர் வருங்க. நாத்திகம், நவமணி, தினமணி மாதிரியே நவமணின்னு ஒரு அலையோசை, அது காங்கிரஸ் ஆதரவு பத்திரிகை. அவர் அலையோசை வந்திருக்கு. இந்த மாதிரியான பத்திரிகைகள் வந்து நாம இனங்காண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது அந்த பிரிண்ட் எழுத்து நடைய பார்த்த இது தினமணி, இது வந்து தினத்தந்தி, இது வந்து நவமணி அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டோம். அப்போ இந்த டீ கடையில எல்லாம் போய் இது பண்ணலையும் தான் நம்ம மோகன் என்ன சொல்றாரு. மோகன் கொஞ்சம் நல்லா படிப்பாப்ல, அவரும் படிப்பாப்ல. நம்ம அளவுக்கு படிக்க மாட்டான், ஆனா ஓரளவுக்கு படிப்பான். ஆனா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இது பண்ணிக்குவோம். அப்பவே எல்லாம் படிச்ச மாதிரி. என்ன பண்றாரு, நாங்க சார் போடும் போதுன்னா பெரிய சம்பளம் எல்லாம் இல்லைங்க. வாரம் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து 3000 ரூபா தான். எனக்கு 350. மோகனுக்கு ஒரு 5 ரூபா. அந்த சுந்தரா அவருக்கெல்லாம் கொஞ்சம் அவ்வளவுதான், 5 ரூபா 6 ரூபா தான் வாரமெல்லாம் சேர்ந்து. அப்ப வந்து இரவு ஷிப்ட், நைட் ஷிப்ட் எல்லாரும் டீ குடிக்க போவாங்க. இவன் மோகன் சொல்றான், நாம வந்து மின்சாரம் தயாரிக்கலாம் எப்படி போது அவன் கொஞ்சம் விஞ்ஞானி மாதிரி அதை இது பண்ணுவான். நீங்களே என்ன பண்றான், கரண்ட் எடுத்து அந்த ராட்டை சுழட்டி இருக்குதுல்ல, அதுல வச்சுட்டா ராட்டை பாட்டுக்கு சுத்த ஆரம்பிச்சிரு. சூப்பர். கையில வந்து நாம சுத்த வேண்டியது இல்ல அப்படிங்கிற நல்லா நினைவு இருக்குது. அப்புறம் சரி அப்படின்னு ஒரு நாள் நைட்டு வந்து இதுக்காக நாங்க வெளியில இருந்து வந்து கேஆர் செல்லப்பன் இருக்கிறாரு இல்லைங்க, அவர் ஒலி அதாவது மைக் செட் வச்சு நடத்திட்டு இருந்தார். நாங்க அவரு குப்பை கிளறுனா நிறைய ஒயரெல்லாம் கிடைக்கும். சரி. அப்புறம் நானும் மோகனும் அவர் குப்பையில ஒயரெல்லாம் எடுத்துக்கிட்டோம். தேவையான ஒயர், நீளமா இருக்கிற ஒயர் எல்லாம் ஜாயிண்ட் எல்லாம் பண்ணிங்க. தார் போற பசங்க மின்சாரம் தயாரிக்க போறீங்க. ஆமா. என்ன ஆச்சுனாக்குங்க, இவன் நைட்ல வந்து இவங்க சரி ஓட்டுறவங்க இல்லாதப்பத்தானே நாம இது பண்ண முடியும். சரியா 12 மணி 12:30 நிறுத்துவாங்க. ஒரு அரை மணி நேரம் கேப்பு டீ குடிக்க. ஆமா. நாங்களும் அவங்களோட போய் டீ குடிச்சிட்டு அவசரமா வந்துட்டோம். அவங்க கொஞ்சம் அப்படியே ஜாலியா பேசிட்டு டீ கடையில பேசிட்டு வருவாங்க. வந்த உடனே வந்து அவங்க இல்லாதப்ப இது பண்றேன்னு சொல்லி மின்சார கம்பி எல்லாம் அந்த சுழற்சியில வந்து ஒயரை சுத்தி அந்த இதுல சொருகி நான் சுவிட்ச போடுவேன், நீ சுத்தி விட்டீங்கன்னா தான் அது ஸ்டார்ட் ஆகுன்ட்டா என்னைய. ஒரு சுத்தி இன்ஜின் மாதிரி. ஆமா. உடனே அவன் போன் பண்ணியுமா அவன் இது போட்டுட்டான். நான் அந்த இத பிடிக்கிற பயங்கரமா ஒரு தாக்குதல் அடிக்குது. பால் கத்திட்டு தூக்கி அடிக்குதுங்க. எல்லா லைட்டு போயிட்டு பீஸ் போயிட்டு. சூப்பர். ஆமா. கப் சிப்புன்னு எல்லாம் படுத்துட்டு. அப்போ முன்ன மாதிரி எல்லாம் வந்து முன்னையெல்லாம் வந்து உடனே வந்து பீஸ் போடுறதெல்லாம் இல்ல. நாளைக்கு தான் கப் சிப்புன்னு. ஆமா. ஒருத்தரும் எதுவும் பேசாதீங்க எல்லாம் பேசு. எனக்கு பயங்கரமான தாக்குதல். உடனே அவன் வந்து தண்ணி எல்லாம் கொடுத்தா அதை பண்ணி இது பண்ணி எப்படியோ நல்ல வேலையா அந்த நேரத்துல நாம பொழைச்சுக்கிட்டோம், காப்பாத்திட்டாரு. ஆமா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல தையோட்டம் வந்தா என்ன எல்லாமே இருட்டா இருக்குது. என்னாச்சுன்னா தெரியல. எங்களை எல்லாம் கேக்குறாங்க, நான் கம்முன்னு தூங்கிட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் எப்படி பீஸ் போச்சு, நான் அதுக்கு முன்னே அவனுக்கு பீஸ் போச்சுன்னா அவ்வளவுதான், நீ எல்லாத்துக்குமே வேலை போச்சு, லீவு. ஆமா. அப்புறம் ஓனர் எடுத்த மாதிரி வீடு அவரே எழுப்புறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு எப்படி பீஸ் போச்சு, ஏதோ இதாயிட்டு, சரி நாளைக்கு பாத்துக்கலான்ட்டாங்க. அந்த அன்னைக்கு லீவு, அந்த அன்னைக்கு முடிஞ்சது. இந்த மாதிரியான கண்டுபிடிப்பு எல்லாம் அந்த மோகனுடைய கண்டுபிடிப்பு இன்னும் 2-3 கண்டுபிடிப்பு இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே ஆளை கொள்ற மாதிரி இருக்கு. ஆனா தப்பு இருக்கிறேன். அவனுடைய பரிசோதனை முயற்சிக்கு நான் தான் வந்து எலி மாதிரி. எப்படியோ அப்போ முடிய தப்பிச்சோம். அதுதான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். அதையெல்லாம் பிறகு நான் சொல்றேன். இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரியாதா? தெரியாம அதை தெரியாம பண்ணிட்டோம். 2 பேர் மட்டும்தான். ஆமா ஆமாங்க. 3ஆவது கூட்டு இல்ல.
ஆமாங்க. அப்ப வந்து அந்த சண்முகம் சலூன் சொல்லி அப்ப சைசா டாக்டர் இந்த இடத்துல இருந்துங்க. இப்ப இருக்கிற இடம் இல்லைங்க. அந்த நீல வாக்குல ரூமா ஒரு கடைகள் இருக்கு. அதுல சைசா டாக்டர்னு ஒரு room. அதுக்கு அடுத்த மாதிரி சண்முகம் சலூன் இருக்கு. அது வாரம் ராணி வாங்குவாரு. அந்த கடைக்கு வந்து மோகன் நாங்க போய் அந்த ராணி புஸ்தகம் படிக்கிறதுக்கு மட்டும் அந்த சலூனுக்கு போவோம். சரிங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கங்க, நீங்களும் மந்திரவாதி ஆகலாம் அப்படின்னு ஒரு புத்தகம் விளம்பரம் வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த ராணியில. என்ன அப்படின்னா, அது ஸ்ரீமகர் கம்பெனி இந்த புத்தகத்தை இது பண்ணாங்க. நீங்க வந்து மேஜிக் மந்திரவாதி ஆகலாம்னு போட்டிருக்கிறேன். அப்போ சரின்னு உடனே மோகன் வந்து அவங்க அப்பா சரி ஓட்டணும்னா உடனே அதை இது பண்ணி பணம் இது பண்ணி விபிபில அவன் புத்தகம் அனுப்பிச்சிட்டான். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நாங்க வந்து பல்வேறு இதை படிக்கிறோம். பார்த்தா ஒவ்வொன்றும் பார்த்தா இதை பண்ணா நீ மந்திரவாதி ஆயிரலாம், நள்ளிரவுல வந்து ஒரு கிணத்துக்குள்ள இறங்கி துணிமணி எல்லாம் கழட்டி வச்சுட்டு இந்த மந்திர வார்த்தையை போட்டு நீங்க வந்து இதை வெடி 108 தடவை சொன்னீங்கன்னாக்க நீங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு அப்படின்னு வந்திருக்குது. அப்புறம் அதுல ரொம்ப சுலபமானது எதுன்னு தேடுனாக்க இதெல்லாமே செய்ய முடியாதா இருக்குது. யாரையா நள்ளிரவுல போய் கிணத்துக்குள்ள இருக்கிறது எல்லாமே செய்ய முடியாத இருக்குது அப்படின்னு சுலபமானதை தேடிட்டு வர்றோம். அப்பதான் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆகாச கிழங்கு வேர். ஆகாச கிழங்கு வேறு வந்து வடக்க போற வேற வந்து பிடுங்கி அத வந்து கையில பூசிட்டு, இந்த கையிலன்னா எப்படின்னா அந்த மூத்தரத்தை நம்மளுடைய மூத்தரை அடிச்சு அதை கொட்டி கையில பூசிக்கிட்டு நீங்க கைய தட்டினீங்கன்னா ஆடு மாடு எல்லாம் உங்களை நோக்கி வரும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. எனக்கு அது எப்பவுமே நம்ம படிக்காத நினைவு இருக்கு. அப்புறம் உடனே வந்து நாம அதை செஞ்சு பாக்குறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த வாய்க்கால் சின்ன வாய்க்கால் போகுது இல்லைங்க, நடமாட்டமே இருக்காதுங்க. வேடி பகுதி தான். நாங்க போறோம் போய் அதாவது நைட்டு முடிச்சிட்டோம்னா காலையில 8 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டா அடுத்த நாள் நைட்டு தானே போறோம். மத்தியானம் வரைக்கும் இந்த மாதிரி சுத்துறது. மொத்த பசங்களுக்கெல்லாம் அந்த இதே கிடைக்காதுங்க. வாய்ப்பே இல்ல. பள்ளிக்கூடம் போறான் வாரான் அதோட சரி இயந்திரமாயிட்டாங்க. எல்லாம் சொல்லுவாங்கல்ல களவும் கட்டுமாறங்கிற மாதிரி எல்லாமே நாம இது பண்ணிக்கிறோம். மோகன் நானும் வேலியா தேடுறோம். அத வடக்க போற கிழங்கு வேறு எதுன்னு பறச்சு ரொம்ப நேரம் போராடுறதுக்கு அப்புறம் இது வடக்கதான் போகுதுன்னு முடிவு பண்ணி ஒரு கிழங்கு புடுங்கிட்டோம். சரி, அந்த வாய்க்காமேட்டு பகுதியில. அப்புறம் அந்த வாய்க்கால் தண்ணி போயிட்டு இருக்குது. சரி இத கொட்டுறதுக்கு ஒண்ணுக்கு அடிக்கணும்ல, மூத்தரத்துல தான் கலக்கணும். யாருடைய மூத்தரத்தை கலக்குறது? சரி 2 பேருமே 2 பேரும் அதை இருந்து கொட்டி அத கையில பூசிக்கிட்டோம். அது கை உலரும் வரைக்கும் காத்திருக்கவும் அப்புறம் சரி இப்ப வா ஆட்டுக்கு அருகில் போய் நின்று நீங்க கையை தட்டினா ஆடு பின்னாடி வருங்க. சரி அப்படின்னு அந்த வாய்க்கால் அருகில 2-3 ஆடு மேயுது. சரி போறோம். போய் கையை தட்டினா அந்த ஆடு திரும்பி பார்க்காத போகுது. ஏய் போறான். அந்த காட்டுக்கார யாரா ஆட்டைன்ட்டு வர்றாரு துரத்திக்கிட்டு 2 பேரும் பறந்தடிச்சுக்கிட்டு ஒடியாரான். அதோட அந்த மந்திர இத முற்றுப்புள்ளி ஆயிட்டு மாயாஜால இது முடிஞ்சது. இது ஒரு அனுபவம். ஆமா, குழந்தை பருவ அனுபவம் பால்ய கால அனுபவங்கள்னா இதெல்லாம் தான் ஒரு நாவலாகிறது. ஆமா எல்லாம் நாவல் பண்ணணும் அப்படிங்கறதான் இது. ஆனா வந்து அதுக்கான வாய்ப்புகளே அமையாம போயிட்டு இல்ல. வரு இந்த டைம் பைக்கும் பஷீர் இந்த மாதிரி தாங்க. கேரளாவுடைய ஞானபீடம் விருது பெற்றவர், பெரிய பத்மஸ்ரீ விருது வாங்கினாரு. அவர் எப்படித்தான் எல்லா தன்னுடைய அனுபவங்களை எழுதின கதைகள் தான் வந்து
நம்ம தேவி பாரதி அப்படித்தானுங்க. இப்போ சமீபத்துல நாம தேவி பாரதி பார்க்க போனோம். கண்டிப்பா. புக்கு என்ன நிலையில இருந்தார், அந்த கிராமத்துல இருந்த அந்த மனுஷனுடைய எழுத்து தானுங்க இன்னைக்கு 19 மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. முழுசு போயிடுச்சு. எவ்வளவு பெரிய விருது வாங்கியிருக்கிறாரு. கண்டிப்பா. சாகித்ய அகாடமி விருது. அந்த மாதிரி வாழ்வியல் எதுக்கு போனா நாம ஒன்னும் வந்து இப்ப தேர்ந்தால இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. மறுபடியும் அடுத்து வரும் நாட்கள்ல நேரம் கிடைக்கும் போது பேசுவாங்க. ரொம்ப நன்றி.